இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோழியெல்லாம் அடை வச்சிட்ருக்குறாங்க. கோழி அவங்க உள்ளே படுத்துருக்கு. ஆமாம், கோழி வந்து உள்ளுக்குள்ளே படுத்துருக்குது, அடைக்கு படுத்துருச்சு. மேலே என்ன அடை வச்சதுன்னு குஞ்சு பொறிக்க வெளியாட்டுக்கு வெள்ளை கோழி. அது நீயோட 5 நாள் இருக்கும்ல, இன்னும் ஒரு வாரம் போகணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டா பரவாயில்ல. ஆமாம், அளவு எடுத்து எல்லாம் கூண்டெல்லாம் ஓட்டையாக இருக்குங்காட்டி காத்தல் நேரம் அதுவே வெளில வந்துடுது நம்ம நீக்கி விட்றக்குள்ளேயே. மேலேயே வச்சுருங்க, மேல் கூண்டில் வைங்க, இந்த ஓரம் தூக்கி வைங்க, அப்புறம் கோழியெல்லாம் எப்படி அடையும். மேலேயே இந்த ஓரத்தில் வச்சுருங்க அதையும், ஏன்னா இல்லைன்னா இந்த கோழி எதையுமே விடாது, கொத்திடும். இந்த மூளை ஒட்டி வச்சு பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுருங்க. கீழே தான் உட்காரணும். அது கீழே உட்கார வச்சோம்னா அப்புறம் மற்ற கோழி எதுவுமே ஏற முடியாது. விடுங்க, உட்காந்து பழவிட விடுங்க. நான் இல்லைன்னா சாயங்காலம் மாற்றி வச்சுக்கிறேன், விடுங்க. மேலே கீழே தான் உட்காந்து பழ வச்சுன்னா கீழே தான் போகும். அப்புறம் கோழியில் எப்படி ஏறும், இது எதையுமே விடாத வேற. விடுங்க, அது இருந்துட்டு போகுது, பார்த்துட்டு வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அந்த மூலையில் ஒன்று, இந்த மூலையில் ஒன்று. இல்லை, கீழே வச்சு கீழே வச்சோம்னா இந்த கோழி எதையுமே ஏற விடாது. முட்டை விட்டு தான் அங்கே தான் உட்காரும். இந்த வெள்ளை கோழி தான் கீழே தான் வச்சுது, ஆனால் இப்போ மேலே உட்காந்துருக்கலையா? அது உட்காந்துருக்குன்னா அது வேறு. ரெண்டுமே அது உட்காந்து பழவிக்க விடுங்க. இந்த ரெண்டு நடுவில் அடிச்சு சேவல் இல்லை, அந்த வேலை ஏதோ ஒரு அட்டைக்கு இது இருந்துச்சுன்னா நடுவில் எடுத்து வச்சிட்டோம்னா கொத்திக்க அது ரெண்டும். அது நீக்கே வைங்க ஐயா, வெயிலுக்கு போய் வெயிலுக்கு இது போய் ஏறதுன்னா ஏறிக்கும். உட்கார், அப்படியே உட்கார். சேவல் பார்க்குது, அதை தூக்கி மேலே அடைச்ச மாட்டேங்க. அடைங்க கீழே வந்து கொத்திக்க முடியல, எல்லாமே அடையில சாயங்காலம் கொத்துது பாருங்க உங்களே. இது உட்காந்துருச்சா? எங்கே உட்காந்து போகிறதோ அங்கே தான் உட்காரும். அப்போதான் வச்சுருக்கோம், நேற்று வச்சு விடாத இருது. இது கம்பி வாங்கி கட்டி விடுவாங்க, இது முன்னாடி மட்டும் கட்டி விட்டுருலாம். இப்போ அது 3 தான் நிற்கிது.